உங்களுக்கு தான் நடிப்பே வரலையே, எதுக்கு படம் நடிக்கிறீங்க? பேசாம மியூசிக்கே பண்ணலாமே! அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ நெட்டிசன்ஸ் ஓவரா கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. இதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன பதில் சொன்னார்னா, நெறைய பேருக்கு ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கே தோணாது. அவங்க ரிஸ்க்னாலே பயப்படுவாங்க. ஆனா, நம்ம ரிஸ்க் எடுத்தா மட்டும் தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அவனுக்கு அவனுக்கு என்ன வரும்னே தெரியாது. ஆனா மத்தவங்க கிட்ட போய் உனக்கு இது வராது, இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் மட்டும் நல்லா பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபாலோ பண்ணா மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க. ஆனா அத பண்ண மாட்டாங்க. ஏன்னா சொல்றது ஈஸி, செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோட மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வருதா? அத நல்லா பண்ணுங்க. அதுல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாம் அப்படின்றத யோசிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன செயல்கள் செஞ்சா நாம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கலாம். இது போதும், இது நல்லா இருக்கு, இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவே பழகிடும். அது கம்ஃபோர்ட் ஜோன் என்ற ஆபத்தான நிலையிலேயே உங்கள வச்சிருக்கும். அதனால இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து போங்க. முன்னேறி போங்க. அதுக்கு என்ன செயல்கள் அத செய்யுங்க. அட்லீஸ்ட் வாய திறந்தாவது சொல்லுங்க. மனதளவுல நினைங்க. உங்களுக்கான மாற்றம் நிச்சயமா ஏற்படும். ஆனா மாற்றத்த பத்தி யோசிக்கிறதையே தப்புன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களோட எண்ணம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அவர் ஒரு இசையமைப்பாளரா இருக்காரு, புரொடியூசரா இருக்காரு, நடிகரா இருக்காரு, நாளைக்கு டைரக்ட் பண்ணுவாரு, பல மொழிகள்ல படம் பண்ணுவாரு. இப்படி அவரோட திறமைய இந்த உலகத்துக்கு தொடர்ச்சியா பறைசாற்றிக்கிட்டே இருக்காரு. ஆனா, அவர விமர்சனம் பண்ணவங்க வேற ஒரு ஆள விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு, மத்தவங்களோட ஒப்பீனியனுக்காக பயந்து ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தா, நம்ம ஒரு ஓரமா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். நமக்கு என்ன வரும்? நம்மளால என்ன முடியும்? நம்மளால என்ன மாற்றங்கள நிகழ்த்த முடியும்? அதனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா, நிச்சயமா நம்ம மிகப்பெரிய வெற்றிய அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.